ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அறுசுவை ஃபுட் பேலஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கீரையை வச்சு ஒரு சூப்பரான டிஷ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல முருங்கைக்கீரையை சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் ரொம்பவே இரும்பு சத்து இருக்குது. இது பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவையாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 பல் அளவுக்கு பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கு, இதையுமே சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கு, இதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே லைட்டாக கலர் மாறி வரட்டும். அந்த ஸ்டேஜில் கீரையை நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த வெங்காயத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விடலாம். ஒரு நிமிஷம் போல் எல்லாத்தையும் நல்லா கலரி கொடுக்கலாம். இதுலேயே தண்ணி வரும். சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணலாம். முருங்கைக்கீரை ரொம்பவே நல்லா குக் ஆகணும். அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு குக் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கலரிட்டு மறுபடியும் மூடி போட்டுடலாம். எப்பயுமே பெரியவங்க சொல்லுவாங்க, முருங்கைக்கீரையை முழுசாக வேக வைக்கணும், அகத்திக்கீரையை அரை வேக வைக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி முருங்கைக்கீரை நல்லா குக் ஆகி வரணும். அப்படி வேகலைன்னா நம்ம வயிறு ஜீரணப்படுத்த ரொம்பவே கஷ்டப்படும். அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலரி மூடி போட்டு குக் பண்ணும் போது நீட்டாக குக் ஆயிரும். இப்போது கீரையை மூடி போட்டுட்டு நம்ம கீரைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்க முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டை சேர்க்கறதால இந்த கீரையோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அவ்வளோ பிடிக்கும். இந்த சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த 3 முட்டையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு லைட்டாக மிக்ஸ் ஆனால் போதும். அதுக்கப்புறமா கீரையை ஒரு தடவை நல்லா கலரிட்டு நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு இப்போவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும்தான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலரி கொடுக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட கீரை அவ்வளவும் பாதியாக மாறிடுச்சு. இதை கலரிட்டு நம்ம முட்டையை சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு உடனே கலரி கொடுக்கறதால எல்லா பக்கமும் அந்த முட்டை நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டே இருக்கலாம். அந்த லிக்விடாக இருக்கும் போதே நம்ம கலரும் போது எல்லா கீரை மேலேயுமே ஈவனாக அந்த முட்டை ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்க்கறதால இந்த முட்டையோட கவுச்சி தெரியாது. இதை சேர்த்துட்டு இதையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் தயாராகிடுச்சு. இதை சர்விங் பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். பாருங்களேன், ரொம்பவே ஹெல்தியான முருங்கைக்கீரை பொரியல் செம்மையாக தயாராகிடுச்சு. இதில் இருக்கிற எல்லாமே பெரியவங்கலேருந்து குழந்தை வரைக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானது. இதை வாரத்தில் ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அறுசுவை ஃபுட் பேலஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை மனதில் நிலைக்கட்டும்.